ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிக் பாஸ் ஸ்டோர் ரூமில் வந்துட்டு உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னு உள்ளே போய் பார்த்தா விஜய் சேதுபதி கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்களே, இந்த சண்டே எபிசோட் நினைக்கிறேன். சார் நியூ இயர்லாம் வருது, ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது நான் நோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங்காக வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் அடித்து நொறுக்கி விட்ருக்காங்க. அதை வந்து பிக் பாஸ்ன்னு சொல்கிறாரு, இன்றைக்கி நைட் டின்னர்லாம் கிடையாது, நீங்கள் சமைக்க வேணாம், உங்களுக்கு டின்னர் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் செம்ம டான்ஸ் பண்ணி இப்போ எல்லோரும் ட்ரெஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒரே குத்தாட்டம் தான். பாட்டை போட்டு கிட்டத்தட்ட 13 பாட்டு நினைக்கிறேன். ஸோ 13 பாட்டை போட்டு செம்ம டான்ஸ் பண்ணி ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். கம்பருதுன்னு விஜய் ஒரு பக்கம் அடித்து திம்சம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே ஓடிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும்ல, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எனக்கு உண்மையிலே சூப்பராக ஒரு இது இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்று பார்ப்பாங்க, தொப்பையை கம்மி பண்ணணும், கண்டிப்பாக வந்து 31ஆம் தேதி வந்து முடிவு பண்ணுவாங்க, அதாவது டிசம்பர் 31. இதுக்கப்புறம் வந்து டெய்லியும் போகிறோம், அடித்து தூக்குறோம், இந்த தொப்பையை குறைக்கிறோன்னு. இதை வந்து 10 வருஷமாக இதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா 10 நாள் கூட போக மாட்டாங்க இந்த ஜிம்முக்கு. அந்த மாதிரி வந்து ரெசல்யூஷன்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதை வந்துட்டு ஒருத்தரங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கால்குலேட்டிவான ரிஸ்க்கு எடுத்து நம்மளை இன்னும் புஷ் பண்ணணும், நம்ம பவுண்ட்ரிஸை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி அவரோட பவுண்ட்ரிஸை வந்து இன்னும் புஷ் பண்ண போகிறாராம். ஆல்ரெடி இருக்கிற பவுண்டரி வந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது, இதில் இன்னுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத் வந்துட்டு இன்னும் நான் இதுக்கப்புறம் வந்து என்னோடய குழந்தைகள் கூடயும் மனைவி கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். பார்வதி வந்துட்டு எழுத்து கலரி நடிப்பு இதர விஷயங்கள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயில் வந்து இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட்டாக இருக்குது இந்த நியூ இயர் அங்கே உள்ளே இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு டல்லாக வேறு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மைக்கில் பாஸ் பேசாமல் முடிஞ்ச இந்த வாரம் என்னை அமுச்சு விட்ருங்கலாம் சொல்லி விட்ருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் அதாவது கமருதனையும் டேக்கிள் பண்ணோம், இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் டேக்கிள் பண்ணோம், இன்னொரு பக்கம் அவங்க ஆடுற கேமும் வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது, அதையும் பண்ணோம், டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணோம். நிறைய ப்ரெஷர் அவங்களால முடியல. இருந்தாலும் டிக்கெட்டு ஃபினாலே பயங்கரமான சம்பவங்களாக இருக்குது. இந்த டிக்கெட்டு ஃபினாலே 7 வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி உள்ள போய் பாருங்கள், செம்ம ஷாக்காக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.